இந்த மகராசனை கொடுத்ததுக்கு நீங்கள் நல்லா இருக்குது கடவுளே. அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். இப்போ அரிசியை போட்டாச்சு. ஏன் போயிட்ட? அடல் அடிக்கிட்டு இப்போ வந்து பொங்கல் பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கமும் வருது, மேற்கு பக்கம். ஃபர்ஸ்ட் மேற்கு பக்கம் வந்துச்சு, அதுக்கப்புறம் கிழக்கு பக்கம் இப்போ வருது. அப்பா பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் சொல்லணும். நல்லபடியாக ஒரு விஷயத்த பண்ணியாச்சு, மன நிம்மதியாக இருக்குது. ஹலோ கைஸ், வெல்கம் டு ஒசூர் கப்புள்ஸ் விளாக்ஸ். இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மாமியார் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். மாமியார் வீட்டில் வந்துட்டு நேற்று நைட்டே வந்தாச்சு. நேற்று நைட்டு வந்துட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்து எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு பொண்டாட்டி வந்து வேண்டியிருந்தாங்க. பக்கத்தில் ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குது. அந்த மாரியம்மன் கோயிலில் வந்து மேரேஜ் ஆனால் நான் வந்து சேவலை அறுத்து பொங்கல் வைக்கிறேன்ட்டு வேண்டியிருக்காங்க. அது ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிருந்தோம், போயிட்டு பொங்கல் வச்சு சேவலை இருக்கலான்ட்டு. அதுக்கான கரெக்ட் டைம் வந்து இன்றைக்கி தான் வந்திருக்கு. இன்றைக்கி போயிட்டு பொங்கல் வச்சு சேவலை அறுத்து ஒரு சாமிக்கு ஒரு பூஜையை போட்டு வர போகிறோம். என்ன தவங்க போகலாமா? என்ன தவங்க பைக்கில் விறகு கோழியெல்லாம் இருக்குது. ஆமாம்மா, போயிட்டு கோழி எடுத்துகிட்டு வந்துடலாம். சரியா? இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு வந்துட்டு இருக்கிறேன். ஒரே நேச்சராக இருக்குது. மணி உங்கள் ஊரில் பிடிக்குதா? பார்த்தியா காற்று எப்படி அடிக்குதுன்ட்டு? எங்கள் காற்றே காணத்தவங்க பாரு மேலே ஒன்றும் காணும், காற்றே காணும். பொய் பேசாத. சரி சொல்லு. எடுத்து போய் அங்கே தான் அடைச்சி வச்சுங்கிறேன். சரி சொல்லு. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நாங்கள் கோயிலுக்கு தான் போக போகிறோம். கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சு சேவலில் எடுத்து பொங்கல் வைக்க போகிறோம். எப்படி வேணாலும் சொல்லலாம். சரி, ஓகே, கிளம்பலாமா? எங்கள் வீடு பார்த்துக்கோங்க. இதுதான் பெரிய விக்டோரியா பேலஸ்லாம் இல்லை, இதுதான் எங்கள் வீடு. ஆனால் எனக்கு பேலஸ் தான். சரி, கிளம்பலாமா? அது யாரு? அது என் தங்கச்சி. சரி தவங்க போகலாமா? ஓகே. என்னாச்சு தங்கம், ஏன் வெயிட் பண்ணுகிற? தண்ணி இப்போ தான் போடுறேன்னு போயிருக்காரு. தண்ணி வரும், வந்தால் தான் குடிச்சிட்டு போயிட்டு வைக்கிறதுக்கு. ஃபில்லாதப்போ இல்லை, இன்னும் வரல. அங்கே தான் பொங்கல் வைக்க போகிறோம். இதை பாருங்கள், இதுதான் கோயில். இது வந்து ஃபஸ்ட்டு இதோட ஹிஸ்ட்ரி தெரியுமாம்மா? ஃபஸ்ட்டு வந்து சின்ன ஒரு சாமியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எப்படின்னா வச்சுக்கேன், அப்புறம் இந்த கோயிலுக்கு வந்து அந்த பெரிய கோயில் அங்கேயே பாருங்க, அது கட்டினாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு கோயில் கட்டினாங்க. ஆனால் சாமி வந்து சொல்லிடுச்சா, நான் இங்கேருந்து வந்து வேறு எங்கேயும் போக மாட்டேன், இதுதான் என்னோடய இடம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்கே ஃபுல்லாக என்ன இது மாதிரி வந்துச்சுல்ல, பைபாஸ் வந்துச்சுல்ல, அதனால் கோயில் வந்து இங்கே இருந்துச்சு, மரத்தோடு இருந்துச்சு, வேப்ப மரத்தோடு இருந்துச்சு, இங்கே இருந்துச்சு. இது வந்து பைபாஸ் வந்ததுனால இது பண்ணிவிட்டு கோயிலை வந்து உள்ளே தள்ளி இப்போ கட்டியிருக்காங்க. இது இவ்வளோ பெருசாக வந்து நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. இந்த இடத்த விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், இதுதான் என்னோட இடம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்க நான் வந்தாச்சு. கோயில் வந்து அங்கே இருக்குது. நான் பொங்கல் வைக்க வந்து இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கேன். தண்ணி வந்து அங்கே வந்துச்சு, நான் குடிச்சுன்னு வந்துட்டு இப்போ வச்சுட்டுக்கிறேன். இப்போ வந்து அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி அதுக்கு பொட்டெல்லாம் வச்சு இப்போ பொங்கல் வந்து வைக்க போகிறேன் நான். அதை 1 by 1 அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து பொட்டை வைக்க போகிறேன். கோயிலாண்டா யாருமே இல்லை தங்க, நாம் தான் வந்திருக்கோம் போல பொங்கலே வைக்க. மஞ்சளை வந்து பூசிப்போம். இங்கே எப்போ தங்க ஃபெஸ்டிவலு? இங்கே இந்த இடத்துல கோயிலில் ஃபெஸ்டிவல் தான். இங்கே வரவங்கெல்லாம் வண்டிக்கு பூஜை, எவ்வளோ பெரிய வண்டியாக இருந்தாலும் சரி இங்கே நிறுத்தி பூஜை போடாமல் காலையில் பாரு. இப்போ கூட பாரு, அந்த வண்டிக்கு பூஜை போடுறாங்க. அவ்வளோ வந்து பவர்ஃபுல். இங்கே தான் நம்ம வேண்டிக்கிறேன். நம்ம கல்யாணம் இங்கே நிறைய இடத்துல வேண்டிக்கினேன். ஆனால் எனக்கு கஷ்டம்னு வந்தாவே நான் ஓடி வர இடம் தான். இங்கே வந்து அது ஃபஸ்ட்டுலாம் பழைய கோயில் இருந்துச்சு, மரம் இருந்துச்சு, சுற்றி இது இருந்துச்சா. நான் வந்து இங்கே தான் உட்காந்துட்டு அழுவேன், ஏன் இப்படி என்ன கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு. ஒட்டவே மாட்டேங்குது. சரி போ, அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கற்பூரம் வச்சு அடுப்பு பார்த்து வச்சுக்கலாம். வச்சு ஓலை எடுத்து அப்படியே வச்சுக்கலாம். தெரிதா வீட்டு இருக்கு, அவள் தான் எடுத்து அடிச்சு வச்சு. பானியை வைக்கல, தூக்கி வச்சிடலாம். கரெக்டாக செட் ஆகுமா நமக்கு? செட் ஆகிடுச்சு.
ஓகே தாங்க ஸ்டார்ட் வேறு ரொம்ப இது பண்ணக்கூடாது, விறகு கம்மியாக தான் வைக்கணும். அப்புறம் விறகே இல்லை தெரியுதாங்க, விறகே இல்லை. ஆமாம், லெவலில் எடுத்துகிட்டு வந்தோம். சூடாயிருமா? அவ்வளோ தண்ணி ஆகும். ஏய், ஃபயர் ஃபுல்லாக இப்படி தான் வருது. அந்த சைடு வையா, இங்கே பாரு. தள்ளி விடாம உனக்கு தெரியாதா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சுனுக்குது, அடுப்பு எரிஞ்சுக்குது. விறகு தான் பத்துமான்னு தெரியல, கொஞ்சம் தான் இருந்தோன்னே உண்டா பெருசாகுது, விறகு கம்மி தான் இருக்குது. பார்ப்போம். ஆனால் இந்த பூசர் தான் அப்பந்துக்கிறாரு. கைப்பட்டவொடனே பொங்கல் பாரு சரி டேஸ்ட்டாக வரப்போகுது. பொங்கலில் இனிப்பே இல்லைடா. டேய் போடா. ஏய், இந்த பொங்கல் இப்போ இனி பொங்கல் இல்லையா, வெறும் பொங்கலா? வெறும் பொங்கல்னால் எப்படி? பொங்கல் வைப்பாங்கல்ல நார்மலா, ரைஸ் மட்டும் அப்படியே வச்சுட்டா அவ்வளோதான்வா? சர்க்கரை எதுவும் போட மாட்டாங்களா? சாமிக்கு வைக்கிறதுனாவே அப்படி தான் வைப்பாங்களா? இப்படியும் வைக்கலாம். சிலர் சர்க்கரை போட்டு வைப்பாங்க, சிலர் வெள்ளை போட்டு வைப்பாங்க. நம்மளோட விருப்பம் தான். சரி, ஓகே தங்கம். இந்த கோயிலுக்கு வந்து எதுக்காக பொங்கல் வச்சுட்டு இருக்க சொல்லு, என்ன வேண்டுதல்? ஏன்னா வேண்டுதல் லவ் பண்ணக்குள்ளே வேண்டிங்கண்ணே. என்ன தங்கம், கேஸில் வந்து பொங்கல் வைக்கிற மாதிரி இருந்தால் ஈஸியாக பண்ணியிருப்பேன். இப்போ அடுப்பில் பண்ணுறதுனால அப்படியே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் சாமியை நினச்சி தான் வச்சுருங்கிறேன். அடுப்பில் வைக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குதா? கவலைப்படாத தங்கம், நான் ஹெல்ப் பண்ணுறேன். பண்ணலாம். நீ எனக்கு உபத்தரம் பண்ணாமல் தான் சரி. போட அரிசி தங்கம், ரொம்ப நேரம் கொதிச்சுட்டு இருக்கிறோன்னு நினைக்கிறேன். தண்ணி கொதிக்க ஓப்பன் பண்ணி பாரு தங்கம். சவுண்டு கேட்கும், அவ்வளோ தெரிஞ்ச நீ அங்கிற கல்ல 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 சவுண்ட் வந்திருக்கும் தங்கம். ஏய், பைக்கில் சேவல் இருக்கா பார்த்தியா இல்லையா? இருக்குது. டேங்க் ரொம்ப கீழே போய் சொல்கிறேன் அவங்ககிட்ட. ஐயோ, ஆக்சுவலாக இந்த கோயிலுக்கு பொங்கல் வைக்கிறேன்னு வேண்டிக்கிறது நீ, ஆனால் பொங்கல் வைக்கிறதுக்கு நான். அப்பா இப்போதான்டா உட்காந்தேன். அன்சை தள்ள தங்கம் விறகு. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் நான், அந்த பக்கம் மாமா. ஏன்னா அனல் வந்து அடிக்குது, 3 பக்கமும் அடிக்குது. நல்ல வேலை வெயில் அடிக்கல தங்கம். அது நம்ம நல்ல நேரம் தான் சொல்லணுமாமா, இல்லைன்னா அவ்வளோதான் தீஞ்சிருப்போம் 2 பேரும். நீ ஆல்ரெடி தீஞ்ச மாதிரி தான் இருக்க. அது அதை யார் சொல்கிறது பார்த்தீங்களா? விறகு 10 மாட்டோம் தெரிலவாம்மா. எடுத்துகிட்டு வந்து விறகு ஒன்று கூட காணும். அவ்வளோதான் காலி ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு எங்கன்னா போய் எட்டணும். அங்கே இருக்குது ஒரு மாடு, அது வந்து நான் ஒரு அழகு வச்சுருந்தேன். அழகு மீன்ஸ் அது பேர் வந்து அழகு. நான் ஒரு கண்ணுக்குட்டி வச்சுருந்தேன், அது அப்படி தான் இருந்துச்சு. நீ ஒரு கண்ணுக்குட்டி வச்சுருங்க, அதோடைய பேர் வந்து அழகுன்னு வச்சுருந்தேன். அது வந்து வித்தாச்சு, ஓகேவா? வித்தாச்சு. அது வந்து யார் வச்சுருக்காங்களோ, எங்கே இருக்குமோ அதுக்கு புண்ணு வந்துருச்சு மாமா. பொங்கல் வச்சுன்னுக்குறேன். ஏன்டி நீ பாட்டுக்கு வேண்டிட்டு பொங்கல் வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு ஃபோனை யூஸ் பண்ணுகிறேன். நான் இங்கே தான் எல்லாம் ரெடி பண்ணுகிறேன். அடுப்பு ஏன் என்ன நீ என்ன தேஞ்சிருவியா? உனக்காக தானே வேண்டிக்கணும். பண்ணேன், எனக்காக தான் வேண்டிக்கணும். ஆனால் நான் இருக்கிறனால தானே உன் லைஃப் செழிப்பாக்குது. எல்லாம் என்ன செழிப்பாகுது. நிறைய அங்கே இருந்துப்பியோ. இவ்வளோ நேரம் நான் எங்கே இருந்திருப்பேன் சொல்லு. எனக்குன்னா சாணி அள்ளி இருந்துப்பேன். உள்ள காஞ்சிருச்சு, அரிசி போட்டுக்கலாம். பச்சரிசி தாங்க. ஆமாம், பச்சை அரிசியில் தான் பொங்கல் வைக்கணும். புது வண்டி வாங்கிட்டு வந்து பூஜை போடுறாங்கடி. கடவுளே கடவுளே ஏற்றுக்கோ, பொங்கல் வைக்கிறேன் உனக்காக. உனக்காக இல்லை, நான் ஒன்று வேண்டிக்கிட்டேன். வேண்டி கொடுத்ததுக்கு சந்தோஷம் சாமி. இந்த மகராசனை கொடுத்ததுக்கு நீங்கள் நல்லா இருக்கு கடவுளே. அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆமாம், அப்படி தான் சொல்லணும். ஒரு நல்ல புருஷனை கொடுத்துருக்க, எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லாத, எந்த ஒரு பேட் ஹேபிட்ஸும் இல்லாத. அதாவது நம்ம எப்படி அவங்கள வச்சுக்கிறோமோ அதை பொறுத்து தான் அவங்க கெட்ட பழக்கம் இருக்கிறதும் இல்லாமல் போகிறதும் விஷயம். பூமி தாய்க்கும் கொஞ்சம் சோறு போட்டியா? சரி, ஓகே. அரிசி கொஞ்சம் வச்சுக்கணும். வச்சுக்க. இப்போ அரிசியை போட்டாச்சு. ஏன் போயிட்ட? அடல் அடிக்கிட்டு
பொங்கல் வந்துச்சுன்னா பொங்கலை கூப்பிடணுமா என்னன்னு தெரியல. பொங்கலுக்கு பொங்கலை கூப்பிடுவாங்க, இதுக்கும் பொங்கலை கூப்பிடணுமா? ஆமாம், இது பொங்கல் தானே, சும்மா பொங்கலோ அப்படின்னு. இதுதான் பக்கம் கிழக்கு மேற்கு பக்கம் பொங்குது. நல்லதா கெட்டதா? பேர் நல்லா பொங்கி விட்டோம். அதுக்குள்ளே பொங்கல் பொங்கிடுச்சு தங்க. இப்போ என்ன பவர்ஃபுல் தங்க நீ? பவர்ஃபுல் நான் இல்லை, அடுப்பு எரியுது. ஏய் தங்கம், அது விறகு வைடி, அப்போதான் நீ பொங்கல் வரும். அப்படிலாம் சொல்லாத. ஏன்னா செயற்கை பொங்கல் வர வைக்கலான்னு பார்க்குறியா? இயற்கையாக வச்சுக்கிற நெருப்பு வச்சு வரணும். அதை விட்டு நீ எல்லாத்தையும் வச்சுக்கிற நெருப்பு வச்சா வரும்ட்டு இல்லை, நெருப்பு இருந்தால் தான் இதே வரும், பொங்கலே வரும். நல்லா எரியுது. போதுமா? வந்துச்சு தங்கம். வச்சு விடுன்றியே. அதுக்கப்புறம் அழுத்து கிழக்கு பக்கம் வருது. இப்போ வந்து பொங்கல் பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கமும் வருது, மேற்கு பக்கம். ஃபஸ்ட்டு மேற்கு பக்கம் வந்துச்சு, அதுக்கப்புறம் கிழக்கு பக்கம் இப்போ வருது. இது நல்லதா கெட்டதான்னு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்ல. வெட்டலாமா? அடி பிடிச்சோம். கிழக்கு பொங்கல் பொங்கலோ பொங்கல் சொல்லணும். பார்த்து தட்டு விழுந்துரும். அட்ரஸ் சரியாக கேட்ச் போட்டா ஒதுக்கிது. கரண்ட் எடுத்துட்டு வந்தியா? முடி இப்போ ஃபயர் ஆகிட்டு போகுது. இருக்கிறதே கொஞ்சம் தான். ஈண்டாகும் கரண்ட் இல்லைன்னா கையை வச்சு குறணும். காய்ச்சன மாதிரி கையை வச்சு பண்ணலாம் நம்பியா. இப்போ வைமாம்மா சாதம் வேகணும். வெந்துச்சுன்னா தண்ணி அப்படியே லைட்டாக தீர்த்து அப்படியே ஊற்றிட்டேன். பொங்கல்னா எப்படி அப்படியே தானே வைக்கணும். இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சைடில் தண்ணியெல்லாம் எடுத்து சோறு வந்துடும், தண்ணி எடுத்து கிளை ஊற்றிடுவாங்க. அப்போ தான் சீக்கிரமாக கிண்டி எடுத்துன்னு போயிடலாம். தெரியுமா? அந்த மாதிரி ஃப்ராட் தானே பண்ணுவாங்க. அதே இப்போ வேலையை நான் பண்ண போகிறேன். ஏன்னா பிகாஸ் இது இல்லை. போகுது அவ்வளோ வெந்துடும். சுற்றியும் பார்த்தாங்க. நான் மட்டும்தான் நீ பொங்கல் வைக்கிறேன். யாரும் வைக்கிறேன். விறகு வேணுமாம்மா? என்ன தலையாண்டு என்னப்பா? என்ன அணைய தடுக்கிறியா? இந்த பாரு, நான் வச்ச பொங்கல் எப்படி இருக்குது? நீ வச்சியா? நான் தான் பண்ணுறேன். விறகு தானே நீ பண்ண. நல்லா இருக்குதா? வேவலம்மா இன்னும் வேவல. போடு. வந்துடும் ஃபுல்லாக அது வந்து வெந்து அப்படியே ஃபுல்லாக உள்ளே குலுங்கி வரணும். பாப்பா இதெல்லாம் வீடியோக்காக பண்ணுறது, நம்பாதீங்க. வீடியோக்காகலாம் இல்லை. என்னம்மா அசல் தோட்டக்காரனாவே மாட்ட போலைய. அவன் எங்கே போகிற? இங்கே பாருங்க, அவன் என்ன பண்ணுறான்ட்டு விறகு போய் எத்தனை வரான். விறகு கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன், அங்கே இருந்துச்சு. நான் ஒன்று சொல்லட்டுமா? விறகு எடுத்துன்னு போன அம்மா சொன்னதுக்கு என்ன சொன்னேன்? எடுத்துகிட்டு போன்ட்டு நிறைய கொடுத்தாங்க பாருங்க. எவ்வளோ விறகு எடுத்து வச்சு எடுத்துன்னு போங்கன்னாங்க. நான் என்ன பண்ண தெரியுமா? விறகு வேணாம், அங்கேயே கிடக்கும் அப்படின்ட்டேன். நீ வந்து என்னன்னா சுத்தமாக விறகே வேணாம் அப்படின்னேன். ஞாபகங்கதா? சொன்னேன். ஆமாம், நான் பொய்யெல்லாம் சொல்ல, அப்படி சொன்னேன். இப்போ சுத்தமாக விறகே இல்லாமல் வந்துருந்தா அவள் தான்மா. ஆக்சுவலி நான் எப்படி தான் வேண்டிக்கினேன், கல்யாணம் ஆச்சுன்னா வந்து என் ஹஸ்பண்ட் கையாலே பொங்கல் வைக்கிறேன்னு தான் வேண்டிக்கினேன். நான் வைக்கிறேன்னு வேண்டிக்கல. இப்போ பாரு ஆண்டி, எங்கேயாவது பொங்கல் ஆயிடுச்சு. ரெடி. அவளுடன் எதிர்பார்த்த பொங்கல் ரெடி. யாரும் அவளுடன் எதிர்பார்க்கல. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் தங்கம்? அங்கே எடுத்து போயிட்டு சாமிக்கிட்ட வச்சு கோழி வந்து அறுத்துட்டு, கோழியில் சேவலை வந்து அறுப்பாங்க. அறுத்துட்டு சாமி கும்பிட்டு. கோழியில் சேவலை அறுப்பாங்களா? பைத்துக்காரி.
ஒழுங்கா பேசு. புகையினால எனக்கு குளருது மாமா. ஒழுங்கா இப்போ ஒன்றும் இல்லை, பொங்கல் வச்சுட்டோம். 8 போய் சாமி கிட்ட வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், சாமி கும்பிட போகிறோம். அதாவது சேவல் எடுத்துன்னு வந்துக்கிறோம்ல, அதை அறுத்துட்டு எல்லாம் வச்சு சாமி வந்து கும்பிடலாம். வாங்க பாருங்க. பைக்குக்கு பூஜை போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் வண்டி பூஜை போட்டுருக்காங்க. போட்டு போலி இருக்கும். போலி இருக்கும். போய் எடுத்துட்டோம். சரி, ஓகே, எடுத்துட்டேன். பூஜை பொருளை வந்து வாங்கிட்டோம். பைக்குக்கு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து சேவல் வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் பொங்கலை வந்து வச்சு சாமி கும்பிட்டு இது பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா பூஜைலாம் வந்து ரொம்ப நல்லபடியாகவே முடிஞ்சிருச்சு. சேவல் அறுத்துட்டாங்க, பைக்குக்கு பூஜை போட்டோம். அதுக்கப்புறம் வந்து பைக்கை அப்படியே டயர் எலுமிச்சை பழத்தை விட்டு ஏற்றிட்டோம். அதுக்கப்புறம் வந்து சேவல் அறுத்தாச்சு, பொங்கலை வச்சு சாமி கும்பிட்டாச்சு. நல்லபடியாக அம்மா வேண்டுதல் முடிஞ்சிடுச்சு. கடவுளே இன்னொரு வேண்டுதல் வச்சுருக்கேன், அது நடந்துச்சுன்னா திரும்ப வரும். வந்துட்டே இருக்கலாம். ஒவ்வொரு வேண்டுதலாக வச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோயிலுக்கு வர்றது நல்ல இதுதான். சரியா? ஓகே தாங்க, சிறப்பாக முடிஞ்சது. உங்கள் வேண்டுதல் வந்து நிறைவேறினால நம்ம பொங்கல் வச்சு கோழி அறுத்துட்டோம். ஆமாம், பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்து காலையிலே வைக்க வந்துட்டோமா. இப்போ வெயில் வந்து நிறைய வெயில் அடிக்குது. ஏதோ நல்லபடியாக காலையிலே வந்து வச்சிட்டோம். 10 மணிக்கு சேவல் பிடிச்சி தராங்க இருந்தாங்களே, அவ்வளோதான். 10 மணிக்கு கொடுத்துட்டா அவ்வளோ டைம் பாரு. இப்போ தான் 10 மணி கூட ஆகலை இன்னும். அவ்வளோதான், பொங்கிட்டு போவோம் போகிறோம். பொங்கலோட சேர்ந்து எப்படியோ முன்னே வந்து வச்சுக்கிறதுனால வச்சு முடிச்சோம். நல்லபடியாக ஒரு விஷயத்த பண்ணியாச்சு. மன நிம்மதியாக இருக்குது. ஓகே, இது ஒன்று இருந்துச்சு. இன்னும் ஒரு வேண்டுதல் இருக்குமாம்மா, பாண்டிச்சேரி. அதை முடிச்சுட்டேன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான், கம்ப்ளீட். பாண்டிச்சேரி போகக்குள்ள அந்த வேண்டுதலையும் நம்ம நிறைவேற்றிடலாம். முடிச்சிடலாம், அதையும் முடிச்சிடலாம். இது வந்து இப்போது இதோட இந்த விளாக் வந்து முடிஞ்சிச்சு. ஆமாம், நெக்ஸ்ட் ஒரு விளாகில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய் பாய். எனக்கு தண்ணி தாகுது, தண்ணி எம்எஸ் ஒசூர் விஜய் சித்து விளாக்ஸ் போகுது. ஓகேவா? இது என்ன வைக்காதவா? ஓகே, பாய் சொல்லு. ஓகே, பாய். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய். இந்த மாதிரி நிறைய வேண்டுதல் வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. இந்த மூஞ்சிக்காக எத்தனை வேண்டுதல் வைக்க வேண்டியதாக இருக்குது.